ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் அங்க இருந்த ஆத்துல மீன் பிடிச்சு வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மதியம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப பிச்சைக்காரன் ஒருத்தன் இவங்க கிட்ட வந்து சாப்பிட ஏதாவது கொடுங்க சாமின்னு கெஞ்சிக்கிட்டே நின்னதை பார்த்த ராமு அவனோட சாப்பாட்டுல கொஞ்சம் எடுத்து ஒரு இலையில வச்சு கொடுக்கவும் அவனும் சந்தோஷமா சாப்பிட்டு நன்றி சொல்லிட்டு திரும்ப போயிட்டான். அத பார்த்த சோமு, அண்ணா இப்படியெல்லாம் இறக்கப்படாத, ஆள் யாருன்னு பார்த்துதான் நம்ம உதவி பண்ணணும். இவன் ஆளு பார்க்க நல்லா தானே இருக்கான், ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கத்துறான். அதுக்கு ராமு சரி சரி கோபப்படாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அதுக்கு அடுத்த 4 நாட்களும் தொடர்ந்து வந்து அந்த பிச்சைக்காரன் சாப்பாடு கேட்கிறான். ராமுவும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுக்கவும் சாப்பிட்டு நன்றி சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே நடக்கிறத பார்த்து சோமு நல்ல கோபத்துல கத்துறான், ஏன்னா இப்படி பண்றேன்னு. 5வது நாள் அந்த பிச்சைக்காரன் வர்றான். கோபத்தோட அவனை ஒரு கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் ஒரு தூண்டில கையில கொடுத்து, இந்தா நீயும் மீனை பிடி, வித்து சம்பாதிச்சு சாப்பிடு அப்படின்னா ஆத்தங்கரையிலே அவனை விட்டுட்டு வந்துட்டான் சோமு. சில வருஷங்கள் கடந்து போகுது. இவங்களும் அந்த பிச்சைக்காரனை பார்க்கவும் இல்லை, மறந்தும் போயிட்டாங்க. ஒரு நாள் ராமு சோமு 2 பேரும் வீட்டுல இருக்கிறப்ப அழகான குதிரை வண்டியில வந்த ஒருத்தர் சோமுவுக்கு தங்கத்தால செஞ்ச தூண்டில பரிசா கொடுத்துட்டு கிளம்ப போனாரு. இவங்க 2 பேருக்கும் இது யாருன்னே தெரியல, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அத பார்த்த அந்த பணக்காரரு, என்ன அடையாளம் தெரியலையா, நான் தான் நீங்க மீன் பிடிக்க கத்து கொடுத்த பிச்சைக்காரன், நல்லா மீன் பிடிக்க கத்துக்கிட்டு ஆட்களை வேலைக்கு போட்டு மீன் பிடிச்சு இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், அதான் என்னோட நன்றியை காட்ட தங்க தூண்டில சோமுவுக்கு பரிசா கொடுக்க வந்தேன்னு சொல்லவும் ராமுவுக்கோ நல்ல கோபம். நீ வா, நான் பஞ்சாயத்து தலைவர்கிட்டயே போய் நியாயம் கேட்கிறேன்னு கூட்டிட்டு போறான். பஞ்சாயத்து தலைவரும் நடந்ததையெல்லாம் கேட்டுட்டு, ராமு நீ கோபப்பட வேண்டியதே இல்ல ராமு, ஏன்னா நீ சாப்பாடு தான் அவருக்கு கொடுத்து உதவினால உன் தம்பி தான் அவரு வாழ வழிகாட்டி இருக்கான், அதனால சோமுவுக்கு தான் தூண்டில் பரிசா கொடுக்கணும்னு சொல்றாரு. ராமுவும் சரின்னு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க.